ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேண்டாத மூடிகளாக இருந்ததுன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் மூடிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா இதை வீட்டில் எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி, பெருசான ஒரு மூடி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் இதை கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி சும்மா கட் பண்ணாலே கட் பண்ணுறதுக்கு வந்துடும். இது கட் பண்ண முடியலன்னா நீங்கள் கொஞ்சோண்டு கேஸில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிடலாம். பாருங்கள், சும்மாவே நம்ம இதை கட் பண்ணுறதுக்கு வருது. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம சாட்டின் ரிப்பனோ இல்லைன்னா உல்லன் த்ரெட்டோ இதை நம்ம இதில் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நான் உங்களுக்கு இதை சுற்றிட்டு காமிச்சு கொடுக்குறேன். சாட்டின் ரிப்பனை நான் இதில் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதை ஆணில மாட்டுற மாதிரி நான் இந்த மாதிரி கயிறு மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுட்டேன்னா, கை துடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு டவல் ஒன்று போட்டு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி துண்டு ஒன்று மாட்டி வச்சிடலாம். நம்ம வேலையை முடிச்சுட்டு கை துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வளையத்தில் இந்த மாதிரி சென்டர் கிளிப்பு, கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம். என்ன இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுனால எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கூட மாட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வளையத்தில் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பு கூட நம்ம மாட்டி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணுங்கும்போது. ஏன்னா இப்போ நல்ல காற்று காலமாக இருக்குது, அதனால் நிறைய கிளிப்புகள்லாம் தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பீஸை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பீஸும் பாருங்கள், இது இந்த மாதிரி சமைக்கி வாங்கின ஒரு குட்டியான ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குது. இதை நம்ம இதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிடலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மூடியை நம்ம இதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம். இதை நம்ம பூஜை ரூமில் ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஊதுபத்தி மாட்டி வச்சிட்டிங்கன்னா இது நம்ம ஊதுபத்தி எரியும் போது இதில் விழுகிற அந்த சாம்பல் எல்லாம் இந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டை நம்ம வேறு விதமாக கூட பயன்படுத்தலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு, நம்ம வீட்டில் கொசுவடை நிறைய இருந்ததுன்னா அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொசுவர்த்தினி வைப்போம். அதுக்காக நம்ம இதை கொசுவர்த்தினி ஸ்டாண்டாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொசுவர்த்தினி எரியும் போது இதிலிருந்து வர்ற அந்த சாம்பல் எல்லாம் இந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆயிரும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறது கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதை நம்ம கொசுவர்த்தினி ஸ்டாண்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி வேஸ்டான ஒரு மூடி எடுத்துருக்கிறேன். இதுவும் வேறொரு பாட்டிலோட மூடி தான், பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடி தான். இப்போ இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது இந்த மூடிக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது சின்னதாக ஒரு கண்டெய்னர் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, இதில் நம்ம டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹூக்குகளை இதில் போட்டு வச்சிட்டோன்னா
எங்கேயுமே மிஸ் ஆகாது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள். இந்த குட்டி பாக்ஸ் வந்து எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் 4 மூடி எடுத்திருக்கேன். இது வந்து உருவா பாட்டிலோட மூடி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மூடி வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சனில் வந்து நம்ம கேஸுக்கு அடியில் வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாண்டை வந்து இதில் வந்து மூடி வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரப்பர் வந்து சில டைமில் வந்து கருப்பாக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து ஒட்டிட்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மூடியில் வைக்கும்போது அந்த மூடி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன மூடிக, அதுக்கப்புறம் ஃபெவிகால் பாட்டிலோட மூடி, நெயில் பாலிஷோட மூடி, பேனா மூடி இதெல்லாம் இருந்ததுன்னா இதையெல்லாம் தூக்கி போடாதீங்க. இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மூடியில் இந்த மாதிரி பேனா மூடி கூட நீங்கள் இதெல்லாம் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இது வந்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடி. இதை இப்படி வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்ட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மூடியில் நான் நெயில் பாலிஷ் மூடி தான் வச்சு ஒட்ட வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃபெவிகால் பாட்டிலோட மூடி தான் நான் இதை வந்து வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து டைனிங் டேபிள் மேலேயோ இல்லைன்னா ஹால்லையோ யாராவது வந்தாங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வைப்போம், இல்லைன்னா காஃபி கொண்டு வந்து வைப்போம். இது மேலே மூடுறதுக்கு வந்து கரெக்டான மூடி நமக்கு வந்து கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி வந்து மூடி வைக்கிறதுக்கு இந்த இதையை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கைப்பிடி பிடிச்சி இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி கப்புகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பிளேட்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம் மூடி வைக்கிறதுக்கு. இதில் வந்து நெய் இல்லைன்னா ஊறுகாயெல்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மூடியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா எடுத்து டக்குன்னு நம்ம வந்து மூடி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், வேண்டான்னு தூக்கி போடுற பொருள் தான் எவ்வளோ அழகாக யூஸ் ஆகிருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.